Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் fluffy egg omelette. எப்போதும் பண்ற எக்கை விட இது மாத்தி வேற மாதிரி இருக்கும். நம்ம ரெண்டு முட்டையை இந்த பவுல்ல உடைச்சு ஊத்திக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம பீட்டர் இருக்கு பாருங்க, அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ண போறோம். நல்லா எல்லா சைடும் வர மாதிரி நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ண அது நல்லா நுரையா வந்து நல்லா ஃபோம் மாதிரி வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த எக் வந்துடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா நுரையா வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா எக்கு திக்காகவும் ஆயிடுச்சு. 5 minutes நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா நுரை மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே நான் பேனில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா சூடானவுன்னு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த எக்கை இதில் ஊற்றிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதை எல்லாம் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 minutes நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்ம இதை திருப்பி போடக்கூடாது கூட கிடையாது, அப்படியே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம உடையாமல் எடுக்கணும். இன்னொரு ஃபோக்கை வச்சு நம்ம இதை மடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம சாஸ் ஊற்றிலாம் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். எப்போதும் ஒரே மாதிரி நம்ம ஆம்லேட்டில் போடுறதுக்கு இந்த ஃப்ளஃபி எக் ஆம்லேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடரை நம்ம அது மேலே தூவி விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.